கிறிஸ்மஸ் அப்படின்னாக்கா டக்குன்னு உங்களுக்கு என்ன நினைவுல வரும்? அதுதான் டாபிக். முதல் நம்பர் யார்? நான் சார்லஸ் பேசுறேன், மதுரையில இருந்து பேசுறேன். வணக்கம். உங்களுடைய மனதுல கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன நினைவுக்கு வருது அப்படின்ற அனுபவத்தை ஃபாதர் பவுலா ஜெயக்குமார் இருக்காங்க, அவங்க கிட்ட பகிர்ந்துங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஃபாதர். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் ஃபாதர், நீங்க எப்படி ஃபாதர் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கிறோம். கிறிஸ்மஸ் திருவருகை காலத்தை தொடங்கிட்டோம். ஆமா ஃபாதர். பரபரப்பா மக்கள் வெவ்வேறு இடங்கள்ல தங்களுடைய பணிகளை செஞ்சிட்டு இருக்காங்க. நம்முடைய மாதா தொலைக்காட்சியில கிறிஸ்மஸ் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு நம்ம கதைச்சிட்டு இருக்கோம். சொல்லுங்க. ஆமா சார், எனக்கு கிறிஸ்துமஸ்னு சொன்னாலே 5 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த டைம்ல எங்க பக்கத்துல ஒரு சவேரியாரோட சர்ச் ஒண்ணு இருந்தது. அந்த சர்ச்சை இடிச்சுட்டு அது ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி கட்ட போறோம்னு சொல்லிட்டு அந்த சவேரியாரோட சிறுவம் இருந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மத்த எல்லா தேவை இடத்தையும் இடிச்சுட்டாங்க. சோ அப்போ எங்களுக்கு நாங்க அந்த கேரல்ஸ் பண்றது, இந்த ஃபுட்டு சமைக்கிறது எல்லாமே அந்த கோயிலுக்குள்ள வச்சுதான் நாங்க பண்ணுவோம் எப்பவுமே. சோ அது அப்ப அந்த டைம்ல நாங்க பண்ண முடியலன்னு சொன்னப்ப நாங்க ஒரு 4 வருஷமா பண்ணிட்டு இருந்தோம். அந்த வருஷம் எங்களால பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்றப்போ ஏரியா மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த சிமெண்ட் இதெல்லாம் வாங்கி கொடுத்து எங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் மாதிரி செட் பண்ணி கொடுத்தாங்க ஏரியாலேயே. சோ செட் பண்ணி கொடுத்து அதுல நாங்க சின்ன சின்ன லைட்ஸ், சின்ன சின்ன ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சு ப்ரோக்ராம்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கேரல்ஸ் பண்ணி அதுல அமௌண்ட் வச்சு அதுல இருந்து திரும்ப ஹெல்ப் பண்ணோம். சோ அந்த இயர் என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம். அது ஏரியா மக்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த பசங்க வருஷம் வருஷம் பண்றாங்க, இந்த வருஷம் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் சப்ளை முதற்கொண்டு அவங்க வீட்டுல இருந்து எங்களுக்கு லைன் எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதம். அதான் உண்மையாலுமே எங்கே பகிர்வு இருக்கிறதோ அங்கே கடவுள் பிறக்கிறார். எங்கே கடவுள் பிறக்கிறாரோ அங்கே எல்லா மக்களும் இணைக்கிறார்கள். அங்கே இப்படிப்பட்ட அற்புதங்களும் அதிசயங்களும் ஒவ்வொரு நாளும் நல்ல மனம் படைத்தவர்கள் மத்தியில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு உங்களுடைய இந்த பகிர்வு ஒரு அற்புதமான ஒரு சாட்சியம், ஒரு உதாரணமா இருந்துச்சு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சகோதரர். வாழ்த்துக்கள், தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கும் உங்களது குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் எங்களுடைய இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள்.